ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீடு. வாங்க நம்ம வீட்டை பார்க்கலாம். யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, ஹோம் டூர் வீடியோ. அது மாதிரி நாமளும் பண்ணலாமேன்னு ஒரு சின்ன ஆசை தான். நான் இதுக்காக எதுவும் ரெடிலாம் பண்ணலை, வீட்டையும் எதையுமே ரெடி பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறத அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்ம வீடு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பாப்பா வந்து ஊஞ்சல் தூங்கிட்டு இருக்காங்க, சின்ன குட்டி. அவங்க தூங்கும் போது தான் எனக்கு டைம் கிடைக்கும், அதனால தான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன். அந்த மாதிரி குட்டிமா தூங்கும் போது சின்ன சின்ன வீடியோ எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுறேன். வீடியோ எடுக்க பெருசாக எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, நானாக தான் எடுப்பேன். அதனால தான் சுமாராக இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மாடு தான் பின்னாடி மேயுது. குட்டிமா தூங்குறாங்க. இதுதான் நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், தூங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் வந்து ப்ளஸ் என்னென்னா, ஈவினிங் அப்புறம் ரொம்ப கூலிங்காக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். வீடு கூலிங்காக இருக்கும். ஆனால் பகலில் வந்து வெய்ய டைமில் வந்து எத்தனை ஃபேனு எத்தனை ஏர் கூலர் வச்சாலும் அனல் தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்களை மாதிரி ஷீட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வீட்டை குறை சொல்லலை, ஆனால் கூரை வீடாக இருந்தால் கூட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது வீடு. கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களாம். ஒரு டிவி இருக்குது, மேலே என்னுடைய பொருட்கள்லாம் இருக்குது. அது குவலையா தவளையான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், பித்தளை குவலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து என்னுடைய சோஃபா கிடக்கு. ஒரு ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம், அதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குது, வாங்க போகலாம். அதான் எங்கள் பெட்ரூம். இது பெட்ரூம்னு வச்சுப்போம். 2 ரூம் தான் இருக்குது, இந்த ஒரு ரூமு, இன்னொரு ரூம். பெட்ரூம் தான் இது. நாங்கள் கட்டில் அங்கே தான் போட்டு வச்சுருக்கோம். உள்ளே வந்திங்கன்னா அப்படியே மேலே ஏசி இருக்கும், ஆனால் ஏசி ஓடாது. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த 1 வருஷம் ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ 6 வருஷம் ஆகுது. 1 வருஷம் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம்லாம் ஏசி ஓடலை, நாங்களும் ரெடி பண்ணல. அப்படியே ஓடினாலும் பவர் பற்ற மாட்டுது, ஓட மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். டக்கு டக்குன்னு ரிப்பேர் ஆகிடுது, அதனால் நாங்கள் விட்டுட்டோம். இதில் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுருக்கேன். பெரிய பாப்பா ட்ரெஸ்ஸு, மீரா ட்ரெஸ்ஸும் மித்ரா ட்ரெஸ்ஸு எல்லாமே மடித்து வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பீரோ வச்சுருக்கேன். அப்புறம் அது வந்து சேரு, கொஞ்சம் பொருள்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரூம் தான் அது. இது வந்து பெட்ரூம், கட்டில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரூமு. பீரோவில் வந்து லாக் வந்து உடஞ்சிருச்சு, அதனால் வந்து டார்ச் வச்சு முட்டு கொடுத்து வச்சுருக்கோம். அப்படியே வெளியில் வந்தோன்னா வாங்க போய் கிச்சனை பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து கிச்சன் தனியாக இருக்கும், அதாவது அந்த கிச்சன் சாமி ரூம் எல்லாம் சேர்ந்தது தனியாக இருக்கும். வெளியில் இரும்பு கட்டில் வந்து கொஞ்சம் பொருள்லாம் அடுக்கி வச்சுருக்கோம், தண்ணி பிடிச்சி அடுக்கி வச்சுருக்கோம். இது அடுப்பு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உடஞ்சி போச்சு. பெரிய பெரிய குண்டானில் மாட்டு கஞ்சி வச்சு ஆக்கினால அடுப்பு உடஞ்சிருக்கு. அதிகமாக அதில் தான் சமைப்பாங்க எங்கள் மாமியார். ரெடி பண்ணணும், குழந்தைய வச்சுட்டு அடுப்புலாம் ஒன்றும் ரெடி பண்ண முடியல. எங்கள் மாமியும் கொட்டை உடைக்க போயிடுறாங்களா, முந்திரி கொட்டை. அவங்களும் வேலைக்கு போகிறனால அதை ஒன்றும் ரெடி பண்ண முடியல. இதுதான் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே. இதுதான் கிச்சனு. பாருங்கள், 2 ஸ்லாப் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங்காக நம்ம வந்து அடுப்பு ஸ்லாப்லாம் கழுவி விட்டுக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாப்பா தூங்குறதுனால வந்து சரி இதான் டைம் அப்படின்ட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். யாரும் தவறாக எண்ண வேண்டாம், ஏன்னா வந்து எதையும் நான் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இதுதான் கிச்சனு. கொஞ்சம் பொருள்லாம் அடுக்கி வச்சுருக்கோமா. இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஓரத்தில் மூலையில் வந்து சாமி ரூம். இது வந்து மாட்டுக்கு வைக்கோல் அடுக்கி வச்சுருக்கோம். இது போகுது இல்லையா, நம்ம மாடு தான் அது, அதுக்கு வைக்கோல் அடுக்கி வச்சுருக்கோம். இந்த ரூமில் வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், இருட்டாக தான் இருக்கும். லைட் போட்டாலுமே கொஞ்சம் இருட்டாக தான் தெரியும், வெளிச்சமாக இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். வீடியோ ஒன்றும் அவ்வளோவும் கிளியராக இருக்காது. வாங்க ஃப்ரிட்ஜை பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறிகள், பால், தயிர், அப்புறம் வந்து மாவு அதிகமாக இதான் வச்சுருப்போம். பால், தயிர், காய்கறி, மாவு வச்சுருக்கோம். அவ்வளோதான் வைக்க முடியும் இந்த ஃப்ரிட்ஜில். அப்புறம் வந்து
பாப்பா எதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறா. இது எங்கள் சாமி ரூம்னு சொல்ல முடியாது, சாமி வச்சு நாங்கள் கும்பிட்ற ஒரு ஏரியா பாருங்கள். ஒரு 3 ஸ்லாப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சு அதில் கும்பிட்றோம். லைட் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள். வைக்கோல் இருக்கா மாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த மூலையெல்லாம் கொஞ்சம் பாத்திரம்லாம் அடுக்கியிருக்கு. ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதே பாருங்கள் ஜாமான்லாம் அடுக்கியிருக்கு. கஞ்சி குண்டான் வச்சுருக்கோம் மாட்டுக்கு. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் சாமிக்கிட்ட. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சு கும்பிட்றோம். முருகன் ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் வெளியில் அப்படியே வந்தோன்னா வாங்க, இதான் நம்ம பின்னாடி சைடு, வீட்டுக்கு சைடில் பின்னாடி இடம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தோட்டம் வைக்கிறது தான் வைக்கலாம். ஆனால் வந்து மாடு தொந்தரவு தாங்க முடியல, வேலி இல்லையா, அதனால் மாடுங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு செடி கூட வைக்க முடியல, எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுதுங்க. அதனால் எதுவும் தோட்டம் எதுவும் வைக்கலை, எதுவுமே பண்ணலை. ஒரே ஒரு சீத்தாக்கன்று, ஒரு பலா மரம், ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருக்குது. இது வந்து பாத்ரூம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி வளர்ந்து வரும் சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.